உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். இப்ப சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க, கண்டக சனியாக. அந்த சனி பகவான் ஆப்பட்டது அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவான் ஆப்பட்டது குருவுடைய வீட்டான மீனத்துக்கு வர்றாரு. இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். அப்ப இந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார்? சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு அஷ்டம சனி வருகிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த அஷ்டம சனியின் மூலமாக உங்களுக்கு பார்க்க போனா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இதுல பார்க்க போனா அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டாலுமே அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால, அந்த குருவும் உங்களுக்கு நட்பு கிரகமா இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். இது போக உங்களுக்கு அந்த ரிஷப ராசியிலிருந்து அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்க போனா கண்ட சனியிலிருந்து எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளோ குழப்பங்கள், எந்தெந்த குழப்பத்தை நீங்க சந்திக்க கூடாதோ அத்தனை குழப்பத்தையுமே சந்திச்சு வெளியில பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்கிறேன்னு மட்டும் வாய் சொல்லுது, ஆனா மனசு சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு நிறைய கஷ்டத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்தோட வாழும் போது இந்த அஷ்டம சனி இனி நம்மளை என்ன பண்ண போகிறதோ, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க போகிறதோ, எவ்வளவு தொழில் நஷ்டங்களை கொடுக்க போகிறதோ, செய்யக்கூடிய வேலையில பிரச்சனைகளை கொடுக்க போகிறதோ, இது மாதிரி பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பார்க்க போனா நீங்க கெட்ட ரூட்ல போனீங்கன்னா, கெட்டவர்களுடைய சகவாசத்தை வச்சுக்கிட்டாலும், இப்ப கேம்பிளிங் சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத ஃப்ரெண்ட் சர்க்கிள், தேவையில்லாத பெண்கள் வழியில போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக இதன் மூலியமாக பாதிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரங்களே, நீங்கள் பெண்கள் வழியில போனாலும் சரி, பெண்கள் நட்பு வச்சுக்கிட்டாலும் சரி, அது தீய நட்பாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது போக சூதாட்டத்துல, கேம்பிளிங்ல இருக்கிறவங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சூதாடக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த சூதாட்டத்துல போனீங்கன்னா முதலே நிறைய இழந்துட்டீங்க, இதற்கு மேலையும் இருப்பதையும் இழந்து உங்களுடைய சொத்து போய், உங்களுடைய காசு பணம் போய், உங்களுடைய மரியாதையும் போய், சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் வீணாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அந்த வழியில போவதை நிறுத்தி விடுங்கள். அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் மறந்துடுங்க. அப்படி அதுல போறீங்கன்னா உங்களுடைய நிலை கண்டிப்பாக கவலைக்கிடமாக இருக்கும். இது போக இந்த சமயத்துல உங்களுக்கு பார்க்கணும் நட்பு வட்டாரம் சரியில்லை. அப்ப அந்த நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல
ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல செல்வாக்கா இருக்கிறவங்க, நல்ல பதவியில் இருக்கிறவங்க, இவங்க மூலியமாக நட்பு கிடைத்து அந்த நட்பு மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக வரும். அப்ப நீங்க இப்போ அதிகமாக நட்பு வச்சுக்காமல், அதிகமாக நட்பை தேடி போகாமலும், நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு அமைதியாக பொறுமையாக சாந்தமாக இருந்து கொண்டாலே உங்களுக்கு இந்த அஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் 80% குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு விதத்துல ஜாமீன் கையெழுத்து போட வைக்கும். அடுத்து உங்களுடைய பிரச்சனைக்கு நானாச்சு அப்படின்னு சொல்ல வைக்கும். அடுத்தவங்க பிரச்சனையில கலந்துக்க வைக்கும். அது மாதிரி பிரச்சனைகளுக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த அஷ்டம சனியில ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனைவி இந்த அஷ்டம சனி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அவங்க கெட்ட ரூட்ல போகாத அளவுக்கு, அடுத்தவங்க பிரச்சனையில் கலந்துக்காத அளவுக்கு அவங்களுக்கு அறிவு சொல்லி அவங்களோட பார்க்க போன கொஞ்சம் நிதானமாக அவங்கள வீட்லயே இருக்க சொல்லுங்க. அது போக சூதாட்டத்திலையும் போறக்கு விடாதீங்க. இந்த சமயத்துல வருமானம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்க போனா கௌரவம் முக்கியம், மானம் மரியாதை முக்கியம். நீங்க இருக்கக்கூடிய நிலையை விட்டு ரொம்ப கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இப்ப உருவாகும். தயவு செய்து அந்த வழியில போகாதீங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி மட்டும் இல்லை, உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தும் குடும்பத்துல குழப்பத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு வரவு செலவுல பிரச்சனையை கொடுப்பாரு, பழக்க வழக்கத்துல பிரச்சனையை கொடுப்பாரு. அது போக உங்களுக்கு 8ஆம் இடத்துலயும் ராகு இருக்கிறாங்க. அந்த ராகுவோடு சனி சேர்ந்ததுனால உங்களுக்கு தேவைக்கு அதிகமான யோசனைகள் வரும், தேவைக்கு அதிகமான எண்ணங்கள் வரும், தேவைக்கு அதிகமாக நம்ம சொத்து வாங்குவோம். அதுல பார்க்க போனா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். 2வது லோன் போடுவோம். அந்த லோனு கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஒரு இஎம்ஐ கட்டுறமா இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். நம்ம இதுவரைக்கும் யாருகிட்டையுமே கடன் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன்காரங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடாது. நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி இருக்கிறது நல்ல விஷயம். குடும்ப ரீதியாகவும் சில குழப்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு காரணமாகப்பட்டது உங்களுக்கு இந்த பீரியட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் தான். அப்ப உங்க வாழ்நாள்ல நீங்க பார்க்காத பிரச்சனைகள், பார்க்காத கொடுமைகள், பார்க்காத சோதனைகளை இந்த காலகட்டத்தில் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால, உங்களுடைய புத்தியினால, உங்களுடைய அறிவுனால இது தப்பிச்சுக்கலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு குருமார்களை வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு அட்வைசரை யாராவது வச்சுக்கோங்க. மனைவி பேச்சு கேளுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சிம்ம ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அவங்க குடும்பத்துல பொறுப்பாக இருந்து குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் தன்னுடைய தளர்த்திக்கு போட்டு குடும்பம் 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 அப்படின்னு வாழ்ந்திருந்தாலும் இந்த சமயத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். வெளியிலிருந்தும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அப்ப செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை எதிர்நோக்கி இருக்குது. அதனால இந்த டயத்துல அதே சனி பகவானை, சனீஸ்வரனை கும்பிட்டுட்டு விநாயக பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்க சாந்தமாக இருப்பதுதான் நல்லது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இதுல இருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் சாதிப்பீர்கள். அப்போ கொஞ்சம் கவனம் இருக்கணும், கொஞ்சம் நிதானம் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்து கொள்வது நல்ல விஷயம். அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.